வீடு வாங்கணும் அப்படின்ற கனவோட இருக்காங்க. ஆனால் லேண்டை பார்த்தோன்னா ஏகப்பட்ட லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் போயிட்டு இருக்கு. அதனால சரி இது வேண்டாம், ஏற்கனவே பழைய வீடுகள் நிறைய இருக்கும், நம்ம அது விற்கிறாங்கன்னா அதை போய் வாங்கலாம் அப்படின்ற யோசனையில் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த பழைய வீடுகளை வாங்கலாமா? அப்படி வாங்குறது வாஸ்து ரீதியாக சரிதானா சார்? தாராளமாக வாங்கலாங்கம்மா, வாங்கக்கூடாதுன்னெலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் அது என்ன, எந்த முறையில் அது வந்திருக்கு, விற்பனைக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிக்கணும். பல விதமாக வருதுமா வீடுங்களா. இப்போ சிலதெல்லாம் இப்போலாம் பேங்க்கில் வச்சுருப்பாங்க, முடுங்கி போயிருக்கும், அது ஏலத்துக்கு வரும். சில பேர் கடன் வாங்கியிருப்பாங்க, அதுலேருந்து மீள முடியாமல் அவங்களே விற்பாங்க. சரி விற்றுட்டு இந்த கடன்லாம் அடைச்சிட்டு வேறு ஏதாவது எங்கே உள்ளே போயிட்டு கொஞ்சம் இன்டீரியரில் போயிட்டு ஒரு சின்னதாக வீடு வாங்கிக்கலாம் அப்படின்னு வரும். சில பேர் நல்ல பொசிஷன்லேயே இருப்பாங்க, அவங்க வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்ராடு போகிறதுக்காக இந்த மாதிரி விற்றுட்டும் போவாங்க. பல வகை இருக்குதுமா இந்த மாதிரி பழைய வீடுங்களை. இதில் நம்ம கவனிக்க வேண்டியது, வெளிநாடுகளுக்கு போகிறதுக்காக விற்கிறாங்க, அவங்க முதல்ல கவனிக்க வேண்டியதுன்னா அவங்க ஏன் விற்கிறாங்க, யார் அவங்க அப்படிங்கிறத வாங்குறவங்க கொஞ்சம் கவனிக்கணுங்கம்மா. அதை கவனிக்கும்போது அவங்க மேலே மேலே ப்ரொமோஷன் ஆகி பசங்களோட படிப்புக்காக அயல்நாடு போகிறது, வெளிநாடு போகிறது, இந்த மாதிரி காரணத்துக்காக விற்கிறாங்கன்னா அதில் நீங்கள் ஒன்றும் பெருசாக பார்க்க வேண்டியது இருக்க. பார்த்துக்கலாம் ஓரளவுக்கு. ஏன்னா என்ன இருக்குது ஏது இருக்குன்றது, அப்போ லீகல்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதெல்லாம் அவங்க பார்த்து பண்ணணும். நான் சொல்கிறது ஒரு வாஸ்து பிரகாரம், அதுக்கு மட்டும் தான் நான் சொல்கிறேன். அது கொஞ்சம் தைரியமாக வாங்கலாம், பயப்பட வேண்டியதில்லை. அதுக்கு அடுத்தது இந்த கடனில் முழுகி விற்கிறாங்க இல்லைங்கம்மா, அதை கொஞ்சம் யோசித்து கரெக்டாக பார்த்து ஒரு வாஸ்து நிபுணரோட கூட கூட்டுட்டு போயிட்டு காமிச்சிட்டு அதை வாங்கலாம். ஏன்னா ஒரு வீடு பொதுவாக ஒரு கடனில் முழுகி விற்கிறாங்கனாவே கண்டிப்பாக வாயு மூலம் பாதிக்கப்பட்டிருக்குங்கம்மா. இந்த வாயு மூலம் பாதிக்கப்படும் போது தான் வெட்டுப்படுறது, இல்லைன்னா அந்த இடத்துல நீச்ச வாசல் வச்சுருப்பாங்க, இந்த மாதிரி காரணங்களில் தான் இந்த ஏலத்துக்கு போகிறது, இந்த மாதிரி இதெல்லாம் வர்றதெல்லாம் அந்த ஒரு பிரச்சனையில் தான்மா. கடன் ஆகி விற்கிறாங்க. பழைய வீடு வாங்கலாமான்னு கேட்டிங்க. பழைய வீடு வாங்கும்போது அந்த 3 விதமான பிரச்சனை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒன்று நல்ல வசதி, ஏதோ ஒரு ப்ரொமோஷனுக்காக கொடுத்துட்டு போகிறாங்க, இல்லை அப்ராடு போகிறதுக்காக கொடுத்துட்டு போகிறாங்கன்னு சொன்னேன். அடுத்தது கடன் பிரச்சனையால் விற்கிறாங்க. 3வது ஏலத்தில் ஏலத்துக்கு வந்துடும், அது நம்ம முடிகிறதுனால ஏலத்தில் வரும். அந்த மாதிரி 3 கேட்டகரியாக சொன்னேன் நான் உங்களுக்கு. இந்த ஃபஸ்ட்டு கேட்டகரி பிரச்சனை. 2வது கேட்டகரி நான் சொன்னது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இங்கே இந்த வாயு மூலையில் நீச்சம் இல்லைனா வெட்டுப்படுறது இது இருக்குமா, இல்லைனா ஒரு பாத்ரூமை போட்டு வச்சுருப்பாங்க, ஒட்டி அதில் ஜாயின் பண்ணி கட்டிருப்பாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, ஈசானியம் கட் ஆகிடும். இந்த மாதிரி அதாவது வாயு நீண்டிருக்கும். இந்த மாதிரி வரும்போது இந்த ஏலம் போடுறது, பிரச்சனை வர்றது, கடன் ஆகி விற்கிறது, இதெல்லாம் இதுதான். இதை நம்ம கண்டிப்பாக பார்க்கணுமா. வருதுனாவே கண்டிப்பாக அங்கே தான் பிரச்சனை இருக்கும். இந்த மூலையில் பிரச்சனை தான் இந்த பிரச்சனை வருங்கம்மா. இதை மட்டும் பார்த்துட்டு பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த மேற்கு பக்கத்தில் அதே மாதிரி அந்த வாயுவில் மேற்கு பக்கத்தில் போர் போட்டுருப்பாங்க, அது போட்டாலும் இதே மாதிரி தான் பிரச்சனைங்கம்மா. இந்த மாதிரி நிறைய சில பிரச்சனைலாம் இருக்குது. இதையெல்லாம் பார்த்துட்டு வாங்கிக்கலாம்.